அந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டாக வந்துட்டு வடிச்சிருக்கிறாங்க மக்களே. அங்கே பாருங்கள். ஸோ நம்ம தேடி வந்த இடம் இதுதான். நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும். இந்த காட்சி வந்துட்டு கால்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ போராட்டங்கள் ஒரு 7 அடிக்கு மேலே இருக்குது இந்த இடத்துல. அந்த சிவனோட ஆசீர்வாதத்தால் இந்த கோயில் திரும்ப மீட்டெடுக்கப்படும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அருள்மிகு கொங்கணேஸ்வரர் திருக்கோயில் குருவன் வலசு. ஸோ இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் வந்துட்டு இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ஸோ அந்த கோயிலை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பாதி கட்டப்பட்டு பாதி கட்டாமல் அப்படியே வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த கோயில்களை பற்றி இந்த தகவல் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க உள்ளே போயிட்டே இருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ அந்த கோயில் தான் கொங்கணேஸ்வரர் திருக்கோயில். இப்போ அந்த உள்ளே போக நம்ம போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு கரிகால சோழன் பேசுகிறேன். இப்போ வந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா, ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாதி கட்டப்பட்டு பாதி கட்டாமல் இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிதலடமடைஞ்ச நிலையில் இருக்குது. ஸோ அந்த கோயிலை தான் பார்த்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கொங்கணேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குருவன் வலசு கடத்தூரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது. தாராபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது. ஸோ வந்துட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் வாங்க மக்களே. அங்கே பாருங்கள். ஸோ நம்ம தேடி வந்த இடம் இதுதான் கொங்கணேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் சிவன் கோயில் வந்துட்டு பாதி கட்டி, ஸோ அந்த காலத்துலேயே வந்துட்டு ஒரு பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில். ஸோ இன்னும் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம வீடியோ மூலிமா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒரு கட்டி ஒரு நல்ல நிலைமைக்கு வரோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் நினச்சா தான் முடியும். ஸோ வீடியோ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும். ஸோ இந்த கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் வெளி உலகத்துக்கு நிறைய பேர் தெரிய வரணும். ஸோ இந்த கோயில் வந்துட்டு இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும். இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டாக வந்துட்டு வடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணோம்னா இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளால் கண்டிப்பாக விவரித்து இந்த கோயிலோட முழு தகவலையும் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் தான் இருக்குது. ஒரு சில எழுத்துக்கள் வந்துட்டு தெரியுது, ஆனால் இருந்தாலும் அந்த அகழ்வாராய்ச்சி பயன்படுத்துகிற அந்த ஒரு ஜெல்லு அது மாதிரி ஏதாச்சும் மேலே தடவைனா வந்துட்டு இன்னும் எழுத்து வந்துட்டு கிளியராக இன்னும் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் வந்துட்டு என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம முழுமையாக நமக்கு வெளியே வரும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரண காரியத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும். ஸோ அதுக்கான முயற்சி தான் அது. இந்த கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுமையாக வந்துட்டு கட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மகா கும்பாபிஷேகம் ஒன்று கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒன்று நடக்கணும். இந்த வீடியோ மூலிமா நிறைய பேர்த்துக்கு அது ரீச் ஆகணும். இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு மேலே இருக்குது இந்த இடத்துல. இது வரை கட்டியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டாமல் அப்படியே பாதியில் நிப்பாட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி சிதலமடைஞ்ச பாதி பாலடைஞ்ச நிலையில் இந்த கோயில் இப்போ இருக்குது. பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். அந்த காலத்துலேயே ஒரு சுற்றியில் ஒரு உளி அதை மட்டுமே வச்சு பார்த்திங்கன்னா கோயில் நம்ம தமிழர்கள் வடிவமைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரியது. இங்கே ஒரு சின்ன கல்வெட்டாட்டு இருக்குது. பாருங்க. இங்கே பாதி செதுக்கப்பட்ட நிலையில் பாதி உடஞ்ச நிலையில் ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது. நம்ம முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி இருந்திருக்கோன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சுட்டாங்க. என்னன்னு தெரில. என்ன ப்ரோ, இந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கட்டி மகா கும்பாபிஷேகம் வந்துட்டு இந்த கோயிலுக்கு நடக்கணும். ஸோ திரும்ப இந்த விழாவுக்கு வந்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வரணும். இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நடக்கணும், நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறக்கே நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக வந்துட்டு அந்த சிவனோட ஆசீர்வாதத்தால் இந்த கோயில் திரும்ப மீட்டெடுக்கப்படும். அங்கே பாருங்கள். மிச்சம் வந்துட்டு இந்த கோயிலுக்கு அந்த கற்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது.
பாருங்கள், பாதி கல்லெல்லாம் இங்கே இருக்குது. இந்த கல்லை வச்சு திரும்ப அந்த பாதி மிச்சம் இருக்கிற கோயில் கட்டலாம். மிச்ச கற்கள் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கோயில் கட்டிடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அது நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே ஒரு கால பைரவர் சிலை இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு சேர்ந்த ஒரு சிலை தான். ஸோ பழங்காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால பைரவர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களும் வழிபட்டு சிவனோட சந்நிதியில் வந்துட்டு வச்சுருக்குறாங்க. மக்களை இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல இடங்களுக்கு போய் பல சிவன் கோயில், அதுக்கப்புறம் வரலாற்று சிறப்பு செய்திகள் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு இடம் 2 இடம் இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் போராடிட்டு இருக்கிறாரு. ஸோ அதற்கான முயற்சியில் இந்த நம்ம கொங்கணேஸ்வரர் திருக்கோயில் இதுவும் வந்துட்டு ஒன்று. ஸோ இவரும் நானும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வெளியுலகத்துக்கு தெரிய வரணும். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாடு செஞ்சு இந்த கோயிலை வந்துட்டு மீட்டெடுக்கணும். அந்த ஒரு அரிய ஒரு முயற்சி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு போய் சேருன்னு நான் நினைக்கிறேன். அற்புதமான காட்சிங்க. இந்த காட்சிக்கான எவ்வளோ தூரம் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு மகிமை வந்துட்டு உள்ளே இருக்கார் சிவபெருமான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கோபுரம், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா கோபுரம் கட்ட வேண்டிய நிலைமைக்கு அந்த ஒரு 8 அடி 10 அடி தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்துட்டு எழுப்பி அதுக்கப்புறம் பாதி கற்களை வச்சு கட்டி முடிச்சிருக்கிறாங்க. கோபுரம் கட்டினா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்துட்டு முழுமை அடையும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான முயற்சிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலிமா நான் நம்புறேன். நான் இங்கே பாருங்கள் பா, இந்த காட்சி வந்துட்டு கால்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ஆனால் இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் நின்று நல்ல நிலைமைக்கு வந்து இந்த இடத்த வந்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்து நம்ம வீடியோ ஒன்று போடுவோம். இங்கே பாருங்கள், இந்த கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில கற்கள் வந்துட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பராமரிப்பு கண்டிப்பாக வந்துட்டு தேவைப்படுது இந்த இடத்துக்கு. நம்ம இந்த கோயில் வந்துட்டு நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் வந்துட்டு நம்ம முழுமையாக இது என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களோட வரலாறு இந்த கல்வெட்டுலேயும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் சேர்ந்ததாக கண்டிப்பாக வந்துட்டு இந்த குறிப்புகள் வந்துட்டு இந்த கல்வெட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரிய வரணும், வெளி உலகத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும். இது ஏன் வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பழமை வாய்ந்த கோயில், நுட்பமான ஸோ பல கல்வெட்டுகள் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அரிய தகவல். இங்கே வந்து பாருங்கள், சின்ன இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா செதுக்கிட்டு போயிருக்கிறாங்க, வடிவமைச்சு. கண்டிப்பாக ஒரு தகவல் வந்துட்டு இந்த கல்வெட்டில் இருக்கும். ஸோ பல தகவல்கள் வந்துட்டு உள்ளடக்கி இந்த கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியுலகத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு வெளிச்சத்துக்கு வரணும். இந்த கோயில் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னா கொங்கணேஸ்வரர் திருக்கோயில் வந்துட்டு எங்கே இருக்குன்னா உழவன் வலசு கடத்தூர் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயில் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், நம்ம வந்த பாதை இது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வண்டி போகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ரோடு அங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்ரு கூட வராது. சாலைக்கு இடதுபுறமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட தகவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுசாக எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு இந்த ஊர்க்காரங்கிட்ட கேட்டால் மட்டும்தான் இன்னுமே முழுமையான தகவல் கொஞ்சம் கண்டுட்டு கிடைக்க வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நந்தி சிலை பாதி வந்துட்டு முன்பக்கம் உடஞ்சிருக்கு, பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடஞ்சிருக்கு. அதனால் இது வந்துட்டு இந்த சைடு எடுத்து வச்சுருப்பாங்கன்னு தோணுது. ஆனால் பாதி கற்களை வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோயில் கட்டுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்துட்டு இது என்னென்னு தெரியல, பாதியிலே வந்துட்டு இப்போ இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இது முழுமை பெறணும். ஸோ அந்த நந்தி சிலைக்கு பதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குதிரை மாதிரி ஒரு வடிவமைப்பில் ஒரு சாமி சிலை ஒன்று இருக்குது. துர்க்கை அம்மனா? ஸோ இது வந்துட்டு இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வழிபாடு காலையிலே நடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சிவன், அதுக்கப்புறம் கால பைரவர். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு மகா கும்பாபிஷேகம் தேவைப்படுது. கண்டிப்பாக அந்த கோயில் கட்டி முடித்தா மட்டும்தான் அது நடக்கும், நடக்க வைக்கணும் இந்த வீடியோ மூலிமா. மக்களே, இதுலேருந்து என்ன தெரியுது,
நம்ம தமிழர்களோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் மீட்டெடுக்கணும். ஸோ எதையுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா எதுவுமே கிடைக்காது. அதுக்காக நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யாரோ ஒருத்தர் கண்ணில் பட்டு அவங்க வந்துட்டு திரும்ப அந்த கோயிலுக்கு நற்பணி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வரணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் அந்த கோயில் வந்துட்டு இன்னும் நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ தான் எடுத்து வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும். கண்டிப்பாக அது ஷேர் பண்ணி இன்னும் 4 பேர் தெரிய வரணும். ஊர்லேயே பல அகழ்வாராய்ச்சிகள் வந்துட்டு கண்டிப்பாக நடத்தலாமான்னு தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழமையான சிற்பங்களும் கற்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய என்னால் முடிஞ்ச தகவல் வந்துட்டு கண்டிப்பாக சேகரித்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ இன்னும் முழு தகவல் வந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் முழுவதும் பின்னாடி சுவர், அதுக்கப்புறம் வந்து பக்கத்து சுவர், மேல் சுவர், எல்லா சுவரில் இருக்கிற கல்வெட்டுகள் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையான அகழ்வாராய்ச்சி நடத்தணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயில் மகா கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கோயில் முழுமையாக வந்துட்டு கட்டப்பட்டு கோபுரம் மேலே கட்டப்பட்டு இந்த கோயில் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டப்படணும். ஸோ அதுக்கான போராட்டம் தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ மூலிமா நிறைய பேர்த்துக்கு போய் சேருன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து ஒருத்தர் வந்துட்டு மனசு வச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மீட்டெடுத்து பழைய நிலைமை கொண்டு வர முடியும். ஸோ பாருங்கள், அவ்வளோ ஒரு கல்வெட்டுகள் கோயில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் இருக்கிற தகவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை பற்றியும் இந்த ஊர் பகுதி மக்களை பற்றியும் அதுக்கப்புறம் இன்னும் பல தகவல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது நம்ம நினச்சா மட்டும் முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சி கழகத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேரும் நம்ம நம்புகிறேன். ஸோ மக்களை மற்றும் ஒரு பதிவில் உங்களை வந்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ உங்களிடம் விடையிற மிஸ்டர் கரிகால சோழனுடன் ஸ்ட்ரேஞ்சர் மைகி அவர் முன்னாடி. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ என் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்னொரு மற்றொரு சுவாரஸ்யமான இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக போவோம். வரலாற்று சிறப்புமிக்க எல்லா இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட் எடுப்போம். ஸோ அதுக்கான நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவும் நம்ம சேனலில் போடுறோம். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.